வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு 1984ல ஐவி சசி அவர்கள் இயக்கிய லக்ஷ்மண ரேகா, அதாவது லக்ஷ்மணன் போட்ட கோடு அப்படிங்கிற கதைய தான் சொல்லப் போறேன். அண்ணன், தம்பி 2 பேரும் ஒரே மொற பொண்ணு மேல ஆசைப்படுறாங்க, உயிரா இருக்காங்க. இதால கடைசியில ஒரு கொலையும் நடக்குது. அந்த கொலைய யார் செஞ்சாங்கன்னு பார்ப்போம். ஒரு ஆர்மி ஆபீசர் இருக்கிறாரு. அவருக்கு மனைவி இல்ல. அவர் ரொம்பவே நேர்மையானவரு. அவருக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. முதல் பையன் வந்து குமரன், 2வது சுதாகரன், அடுத்தது சுனிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு. குமரன் வந்து ஐபிஎஸ் முடிச்சுட்டு போலீஸா வேலையில சேர்ந்திருக்கான். சுதாகரன் படிச்சு முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில வேலையில சேர்ந்திருந்தான். சுனிதா எம்பிபிஎஸ் படிக்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்கா. குமரன் வந்து ரொம்பவே தன்னுடைய மொற பொண்ணான ராதா மேல ஆசையா இருக்கான். ராதாவுக்கு குமரன் மீது கொள்ள ஆசை. அதே நேரத்துல குமரனுடைய தம்பி சுதாகருக்கும் ராதா மொற பொண்ணு இல்லையா? அவ மேல சுதாகருமே ஆசை வச்சுக்கிட்டு இருக்கான், காதலிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அண்ணன் குமரன் வந்து ராதா மீது காதலோடு இருக்கிறதும், ரொம்பவே ஆசை வச்சுக்கிட்டு இருக்கிறதும், ராதாவுமே குமரனை விரும்புறதுனால சுதாகர் வந்து பின்வாங்கின்றான் தன்னுடைய காதல்ல இருந்து. ஒருத்தர் பல வருடங்களா விரும்பிக்கிட்டு இருந்த குமரனுக்கும் ராதாவுக்கும் குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து கோலாகலமா திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க. ஆனா ராதா அன்னைக்கு முதலிரவு நடக்க முடியாத அளவுக்கா அவ வந்து மென்சஸ் ஆயிடுறா, வீட்டு தூரம் ஆயிடுறா. அதனால குமரனுக்கும் ராதாவுக்கும் முதலிரவு நடக்காமல் போயிடுது. ஒரு வாரம் முதலிரவை தள்ளி வச்சிடுறாங்க. இந்த விஷயம் வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். குமரன் ரொம்பவே ஆசையா மனைவியோடு சேர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய 3 நாள் லீவுமே முடிஞ்சு போயிடுது. அவன் தன்னுடைய வேலையில ஜாயின் பண்றதுக்காக ஜீப்பை எடுத்துக்கிட்டு குமரன் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல ரோட்ல ஒரு சின்ன குழந்தை வந்து ரோட்டுக்கு குறுக்க ஓடி வரும்போது, அந்த குழந்தையை காப்பாற்றும் பொருட்டு குமரன் வந்து ஜீப்பை வந்து வளைச்சு ஓட்டும்போது ஜீப்பு கவிழ்ந்துடுது. அந்த ஆக்சிடென்ட்ல குமரன் வந்து உயிர் பொழைச்சிடுறான். ஆனாலுமே கழுத்துல பலமா அடிபட்டதுனால, கழுத்துக்கு கீழ இருக்கக்கூடிய உறுப்புக்கள் செயலிழந்துடுது. அதனால அவனுடைய கை, கால்கள் செயலிழந்து மரக்கட்டைய போல ஆயிடுது. அது சரியாக வாய்ப்பில்ல அப்படின்னு டாக்டர்கள் சொல்லிடுறாங்க. அவனுக்கு பேசவும், பார்க்கவும் மட்டுமே முடியும். படுத்த படுக்கையாயிடுறான் குமரன். எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டு அழறாங்க. ராதா ரொம்பவே அழறா. ராதா சொல்றா குமரன் கிட்ட, ஆனா இப்பல்லாம் நான் நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். உங்கள நான் நல்லா பார்த்துக்கணும், ஒரு குறையும் இல்லாம கவனிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நானுமே உயிரோட இருந்து உங்கள பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராதா சொல்றா. சொன்ன சொல்ல ராதா காப்பாத்துறா. ராதா குமரன் மீது உயிரா இருந்தா. ராதா வந்து குமரனுக்கு எல்லாவித பணிவிடைகளும் செஞ்சு அவன் கூடவே தினமுமே இருக்க ஆரம்பிக்கிறா. ராதாவுடைய அம்மாவும் அப்பாவும் சொந்த அத்தை மாமாவா இருந்தாலுமே கூட அவங்க வந்து சில வருடங்கள் கழிச்சு தன்னுடைய பெண்ணை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டதாகவும், இப்படி வாழா வெட்டியா உடல் சுகமே இல்லாம என் பொண்ணு தாம்பத்திய சுகம் இல்லாம வாழறதுக்கு வேற திருமணம் அவளுக்கு செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு நாங்க இருக்கிறோம் அப்படின்னு அழைக்கும்போது கூட ராதா அவங்க அப்பா அம்மா கூட போவாம தன்னுடைய குமரத்தானுக்காகவே அங்கேயே இருக்கிறா. இப்படியே பல வருடங்கள் ஓட ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 6 வருடங்களே ஓடிடுது. தொடர்ந்து ராதா குமரனையே கவனிச்சு வந்துகிட்டு இருக்கா. ஆனாலுமே அதே அறையில அவனை சுத்தப்படுத்துறது, குளிக்க வைக்கிறது, அவனுக்கான பணிவிடைகளை செஞ்சு செஞ்சு ராதாவுக்கு தீராத தலைவலி ஏற்பட்டுடுது. அவளுடைய தலைவலிக்கு அளவில்லாமல் போயிடுது. வலி மாத்திரைகளை சாப்பிட்ட பிறகுதான் அவளுக்கு தலைவலி சரியாகுது. ரொம்பவே ராதா வலியால அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தா. குமரனுடைய கடைசி தங்கச்சி சுனிதா எம்பிபிஎஸ் இப்ப படிச்சு முடிக்க போறா. குமரனுடைய தம்பியான சுதாகர் வந்து ரொம்பவே ஜாலி டைப்பு. அவன் எதுக்குமே கவலைப்பட மாட்டான். இந்த தருணத்துல ராதா தலைவலியால அவதிப்பட்டுக்கிட்டு இருந்ததுனால அவளை வந்து வெளியூர்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் கிட்ட அழைச்சிக்கிட்டு போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப சுதாகர் தான் ராதாவை அழைச்சிக்கிட்டு வெளியூருக்கு வரான். அப்படி இருக்கும்போது, ஒரு நாள் முழுக்க எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து பார்த்த டாக்டர் என்ன பண்றாரு, சுதாகர மட்டும் உள்ளுக்குள்ள அழைச்சு பேசுறாரு. "உங்க அண்ணி ராதாவுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லப்பா. அவங்க ஃபுல்லா ஆல் ரைட்டா இருக்காங்க. உடம்பு நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கு. அவங்களுக்கு மனசுல தான் பிரச்சனை. உங்க அண்ணியுடைய வாழ்க்கைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி எந்தவித சந்தோஷமும் இல்லாத இந்த வயசுல ஒரு 25 வயசு பொண்ணு
தொடர்ந்து ஒரு நோயாளிய கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அவங்களுக்கு டிப்ரஷன் வர்றது சகஜம் தான். அவங்களுக்கு இருக்கக்கூடியது டிப்ரஷன் தலைவலி தான். அத சரி செய்யணும்னா, அவங்க சந்தோஷமா இருக்கணும். அவங்க வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சி ஏற்படணும். இல்லன்னா, அந்த தலைவலி ரொம்ப அதிகமாகும். டிப்ரஷனும் அதிகமாகும். இது நோயில் கொண்டு போய் விடும் அப்படின்னு டாக்டர் சுதாகர் கிட்ட சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் எதுக்கும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னதுனால, அடுத்த நாளும் அவங்க அங்க தங்க வேண்டியதா இருந்தது அந்த ஹோட்டல் அறையில. அன்னைக்கு ராத்திரி சுதாகர் என்ன பண்றான், மது பாட்டில்களை வாங்கி குடிக்கிறான். ராதா "எதுக்காக இப்ப நீ குடிக்க ஆரம்பிக்கிற? நான் இருக்கும்போது இந்த அறையில இருக்கும்போது நீ குடிக்கக்கூடாது" அப்படின்னு சொல்றா. சுதாகர் எதையுமே பொருட்படுத்தல. நடு இரவில சுதாகர் ராதா கிட்ட தவறா நடந்துக்கிறான். ராதா முதல்ல தடுக்கிறா. ஆனா அவளுக்கும் அந்த ஆசை இருந்தது. அதனால என்ன பண்றா, அவ அந்த தடுக்கிறத நிறுத்திடுறா. 2 பேரும் தவறு செஞ்சுடுறாங்க உடலளவில். இப்ப 2 பேரும் ஊருக்கு வந்துடுறாங்க. நாளுக்கு நாள் ராதாவுக்கு குற்ற உணர்வு அதிகமாகி ரொம்பவே அழுதுகிட்டு இருந்தா. ஆனா சுதாகரோ ராதா கிட்ட "இப்போ உங்க தலைவலி போயிட்டு இருக்குமே" அப்படின்னு கிண்டல் பண்றான். அந்த அளவுக்கு அவன் எதையுமே சீரியஸா எடுத்துக்காத ஒரு பையனா இருந்தான். இப்ப ராதா கர்ப்பமா இருக்கிறா. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாலோ அதுவே நடந்துடுச்சு. டாக்டர் கிட்ட தான் கர்ப்பமா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தா ராதா. சுதாகர் கிட்ட தான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த ராதா சொல்லும்போது, சுதாகர் சில நாட்கள் தனக்கு நேரம் தரும்படியாக முடிவு எடுக்கிறதுக்காக டைம் கேட்கறான். இப்ப ராதா கர்ப்பமா இருக்கிற விஷயம் வீட்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. மாமனார் ராதாவ திட்டுறாரு. இந்த கர்ப்பத்துக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்கும்போது சுதாகர் முன் தான் தான் ராதாவுடைய வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா அப்படிங்கிறத ஒத்துக்கிறான். இப்ப மாமனார் என்ன பண்றாரு, சுதாகரையும் ராதாவையும் திட்டுறாரு. துரோகிகள் அப்படிங்கிற மாதிரி வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே திட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது ராதாவுடைய மாமனார் ஒரு முடிவுக்கு வராரு. இது நாள் வரைக்கும் ராதா பாவம் தாம்பத்திய சுகமே கணவன் மூலமா அனுபவிக்காம இந்த 6 வருஷங்களா குமரனுக்கு பணிவிடைகள் செஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா. அதுக்காக தலைவலியால அவ ரொம்பவே அவதிப்பட்டுட்டா. இனிமே இவளை இப்படி வச்சிட்டு இருக்க முடியாது. அதனால ராதாவுக்கும் குமரனுக்கும் டைவர்ஸ் அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு. எளிதில் ராதாவுக்கும் குமரனுக்கும் டைவர்ஸும் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இடையில தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிறதுனால, எளிதில் அவங்களுக்கு சீக்கிரமா டைவர்ஸ் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி முடிச்ச உடனே ராதாவுக்கும் சுதாகரனுக்கும் விரைவில் ஒரு கோவில்ல வச்சு எளிமையா திருமணத்தை செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு குடும்பத்துல முடிவு பண்ணிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி குமரன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி ராதா மன்னிப்பு கேட்டுக்கிறா. குமரன் ஷாக் ஆகி அவனால அழவுமே முடியாம தலைய அசைச்சு அசைச்சு மூச்சு வாங்க வேறு விதமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து ராதா பயந்து போயிடுறா. அந்த அறையை விட்டு வெளியே வேறு அறையில படுத்து தூங்கிடுறா ராதா. மறுநாள் காலையில் பழையபடி எழுந்து போய் ராதா குமரனுக்கான பணிவிடைகளை செய்ய போறா. அப்ப குமரன் இறந்து போயிருந்தான். ராதா தான் குற்ற உணர்வால குமரனுக்கு தூக்க மாத்திரைகளை கொடுத்து கொலை பண்ணிட்டா அப்படின்னு சுதாகரனும் சுனிதாவும் பழி சுமத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ராதா மேலும் அழ ஆரம்பிக்கிறா. என்னுடைய குமரத்தான கொலை பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. அதுக்கு பதிலா நான் வேணும்னா இறந்து போயிருப்பனே தவிர இந்த செயலை என்னால செய்ய முடியாது. சுதாகரன் தான் குமரனை கொலை செஞ்சிருக்கணும். சுதாகரனுக்கு தான் துடுக்குத்தனமும் தைரியமும் அதிகம் அப்படின்னு ராதா சுதாகரன் மீது பழிய சுமத்துறா. அந்த தருணத்துல குமரனுடைய அப்பா ஆர்மி ஆபீசரான அதாவது ராதாவுடைய மாமனார் சொல்றாரு, நான் தான் என்னுடைய மகனை கொன்னுட்டேன். தூக்க மாத்திரைகளை என் பிள்ளைக்கு நானே என் கையால கொடுத்தேன். நேத்து ராத்திரி என்னுடைய மகனுடைய அறைக்கு போனபோது அவன் ரொம்பவே வருத்தப்பட்டு வேதனையில இருந்தான். இதுக்கு மேலும் அவனால நரக வேதனையை அனுபவிக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சுது. உடம்பால அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான். இனி மனசாலையும் அவன் கஷ்டப்பட்டு அவனால வாழ முடியாது. அவன் உயிர் வாழ பிடிக்கல அப்படின்னு ரொம்பவே என்கிட்ட அழுதான். அந்த தூக்க மாத்திரைகளை நானே என் கையால கொடுத்து என் மகனை ஒரே அடியா தூங்க வச்சுட்டேன். நானே ஒரு கருணை கொலையை செஞ்சுட்டேன் அப்படின்னு குமரனுடைய அப்பா சொல்றாரு, அழறாரு. போலீஸுக்குமே அவர் ஃபோன் பண்ணி உடனே தன்னை கைது செய்துகிட்டு போகும்படியாக எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இப்படியா அந்த கதை முடியுது. இது போன்ற டிஃபரெண்டான கதைகளுக்கு அமுதா சினிமா சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.